இந்த மூக்கை உள்ள நோண்டுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி காதை நோண்டுறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். அதை செய்யுங்க வேணாங்களே, ஏன்னா அரிக்கும் போது அப்புறம் என்னதான் செய்யறது. ஆனால் அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த உத்தமமான சரக்கை குப்பத்தட்டில் கொண்டு போடும். அது நடுவீட்டில் போட்டுறாதீங்க. ஏன்னா அழுக்கிலே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எல்லாம் அது மூதேவித்தனமானது, அது நல்லதல்ல. அசைவ உணவு சாப்பிடுகிறவர்களிலே மீன் சாப்பிடக்கூடாது என்ற கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அது ஏன் அப்படின்னு கேட்டால், அசைவம் என்று எடுத்துக்கொண்டால் மீன் ஒண்ணுதான் தன் இனத்தையே உண்டு வாழும். சிங்கம் புலியெல்லாம் இருக்க அது மானத்தான் அடிச்சு சாப்பிடும். ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அடிச்சு சாப்பிடாது. ஆனா மீன் இன்னொரு மீனை சாப்பிடும். பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடும். அது மட்டும் இல்ல, அந்த குளத்துல இருக்கக்கூடிய அழுக்காக சாப்பிடும். அது பரம தமோ குணமான ஒரு பிராணி. அதை போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அறிவு வளர்ச்சி இருக்காது. சிதம்பரத்துல ஒரு டுட்டோரியல் காலேஜ் வச்சிருந்தார் ஒருத்தர், நம்ம நண்பர். அவர் எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால தன்னுடைய டுட்டோரியல் காலேஜ் மாணவர்களுக்கு சொல்வார், டேய் என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா, பரீட்சை முடிகிற வரைக்கும் யாரும் மீன் சாப்பிடக்கூடாது தெரியுதா அப்படின்னு. ஏன்னா இந்த 10 நாளாவது உங்க புத்தி சுத்தமா இருக்கணுமே, அது நினைவாற்றலை பாதிக்கும் என்று சொல்லுவார். இது பெரியவங்க சொன்னது, நானா சொல்லல. அழுக்கில் உற்பத்தி ஆகக்கூடிய பிராணிகள் எல்லாம் அசுரத்தனமாக இருக்கும். இந்த கோழி பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குப்பையை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கும். குப்பையில என்ன கிடந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். காக்காக்கே அந்த குணம் உண்டு. எலி, சுண்டெலி, செத்த எலி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதன் இறைச்சியை உண்ணும் போது நமக்கு அந்த மாதிரி தமோ குணம் ஏற்படுகிறது என்று சில விலக்கப்பட்ட பிராணிகள் என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள். இது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா என்னுடைய கடமை அதை நான் சொல்லினேன்.